சங்கி மங்கி சங்கி மங்கியா நாங்க எப்போதுமே ஐக்குலங்கியா ஏ தங்கி தங்கி எங்க தங்கியா நீ தூக்க போட ஃபைனா கண்டியா ஏ காசு பணம் வந்து போண்டா கட்டையில உன் பணமோ நாரி போடுண்டா ஓ பொண்டாட்டியா வாடி போடுண்டா பாட்டி அடுத்தவனை தேடி போடுண்டா ஏ ட்ரிங்குள் 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 லிட்டில் ஸ்டாரு நீ இன்னைக்கு 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 சத்தா நாளைக்கு பேரு ஏ கட்டி 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 முட்டு நாட்டிக்கின உன் பேச்சு பொண்ணுக்கு யமுனை என்ன கூப்பிட்டுக்கின ஹாய் ஹலோ நமஸ்தே வணக்கம் ஆதாப் வெல்கம் டு லக்கா கிக்கா பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியங்க அதனால தான் சொல்றேன் நம்ம ஜீ தமிழ்ல எவ்ரி சாட்டர்டே சண்டே இரவு 7 மணிக்கு வரும் லக்கா கிக்கா மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு நம்ம கூட விளையாட வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் ஸ்வப்னா இவங்க டிவி ஆர்டிஸ்ட் லெட்ஸ் வெல்கம் ஸ்வப்னா நீ இல்லாமல் வாழ்வது லேசா 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 நீ இல்லாமல் வாழ்வது லேசா 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 நீண்ட கால உறவிது லேசா காதல் தேவன் கோயில் தேடி வருகிறதே விரைவினிலே கலர் கலர் கனவுகள் விழிகளிலே உனக்கெனவே உலகினிலே பிறந்தவளே லேசா லேசா நீ இல்லாமல் வாழ்வது லேசா 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 நீண்ட கால உறவிது லேசா காதல் தேவன் கோயில் தேடி வருகிறதே விரைவினிலே கலர் கலர் கனவுகள் விழிகளிலே உனக்கெனவே உலகினிலே பிறந்தவளே ஹாய் ஹாய் மேம் நல்ல ஒரு சாஃப்ட் சாங்கோட என்ட்ரி கொடுத்திருக்கீங்க தேங்க்யூ லைஃப்ல கூட சாஃப்டா இருப்பீங்களா இல்ல ஹார்டா இருப்பீங்களா இல்ல சாஃப்ட் சாஃப்ட் நீங்க பண்ற சீரியல் கேரக்டர்ஸ் கூட அப்படிதான் இருக்கும் இந்த ஃபேஸ் பார்த்தா அப்படிதான் தோணுது டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே உங்க வீட்டுக்காரர் கேட்டதா கரெக்டா தெரியும் சாஃப்டா இருப்பீங்களா இல்லன்னா வீட்ல நல்லா சண்டை போடுவேன் சண்டை போடுவீங்களா ஆல் தி பெஸ்ட் வாங்க தேங்க்யூ அடுத்த வரப்போற பார்ட்டிசிபென்ட் ஸ்ரீதர் இவங்க டிவி ஆர்டிஸ்ட் அண்ட் ஆங்கர் லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீதர் நல்லவன்னு சொல்வாங்க நம்பிடாதீங்க எங்களை கெட்டவன்னு சொன்னாலும் திட்டிடாதீங்க தங்கம்னு சொன்னாலும் வரசிடாதீங்க எங்களை தகரம்னு சொன்னாலும் பகைச்சிடாதீங்க சட்டையில 2 பட்டன் அவுந்து இருக்கும் ஊரில் சண்டை எங்களோட சவுண்டு இருந்தோம் எதிரியோட உடம்புல தான் காயம் இருக்கும் ஆனா எப்போது எங்க பக்கம் நியாயம் இருக்கும் 1 2 3 4 5 வேணா எங்க கிட்ட wrong side drive 1 2 3 4 5 வேணா எங்க கிட்ட wrong side drive ஹாய் 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 ஹவ் ஆர் யூ யா ஐம் ஃபைன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேன் ஓகே நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஆங்கரிங் ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்ல ஆக்டிங் ஆக்டிங் தான் ஸ்டார்ட் பண்ணேன் சோ ஆங்கரிங் சைடு ஏன் போனீங்க ஆக்டிங்கே ஆங்கரிங் மாதிரி இருக்குன்னு சொன்னதுனால சும்மா சொன்னேன் அப்படிலாம் இல்லை ஆங்கரிங் எனக்கு பிடிக்கும் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப பிடிக்கும் ஓகே பட் எனக்கு முதல்ல வாய்ப்பு கிடைச்சது ஆக்டிங்கில் தான் ஓகே நடிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் ஆங்கரிங்கும் பண்ணேன் போயிட்டு இருக்கு அப்படி ஆல் தி பெஸ்ட் அடுத்த வரப்போற பார்ட்டிசிபென்ட் மீனாட்சி இவங்களோ டிவி ஆர்டிஸ்ட் அண்ட் கிளாசிக்கல் டான்சர் லெட்ஸ் வெல்கம் மீனாட்சி
ஹாய் மேம். கிளாசிக்கல் டான்சர் சொன்ன உடனே இப்படி வருவீங்க நினைச்சேன். Second performance. ஓ அடுத்த அழகுராஜா இம்ப்ரெஸ் பண்றதுல உங்க கிளாசிக்கல் டான்ஸ் ஆமா, திறமை ma'am. காட்டுறீங்களா? ஓகே, நீங்க சொல்லுங்க. கிளாசிக்கல் டான்ஸ்க்கு இப்போ பண்ற நம்ம மாஸ் டான்ஸ்க்கு என்ன வித்தியாசம்? கிளாசிக்கல் வந்து நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ், அப்கோர்ஸ் எல்லா டான்ஸ்லயுமே ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கும். இருந்தாலும் கிளாசிக்கல்ல வந்து அது நம்ம இன்னும் நல்லா டீடைலா கொடுக்கலாம் மேம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு அது பெர்ஃபெக்ட்டா பண்ணும். இது எப்படி பண்ணாலும் நல்லா இருக்கும். ஆமா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். ஃபைனலா வரப்போற பார்ட்டிசிபென்ட் கோகுல். இவங்களும் சின்ன தரை நட்சத்திரம். லெட்ஸ் வெல்கம் கோகுல். கோகுல், ஹாய். இப்போ நீங்க என்னமோ பண்ணிட்டே வந்தீங்க, என்னன்னு புரியல எனக்கு கொஞ்சம். இது பேசிக்கலா அந்த பிரேசில் இது டான்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா? நம்ம தமிழ் மாஸ்டர்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா. ஓகே, நீங்க சொல்லுங்க. எத்தனை சீரியல் நடிச்சிருக்கீங்க? அரௌண்ட் 30-35. சீனியர் மோஸ்ட். ஷார்ட் பீரியட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நிறைய ஆஃபர்ஸ். ஷார்ட் பீரியட்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து எந்த மாதிரி ரோல்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு வந்து ஆக்சுவலா ஹீரோ ரோல் தான் பிடிக்கும். ஓகே, கிடைக்கிறது எல்லாமே வந்து நெகட்டிவ் ஷேட்ஸ் தான். உங்களுக்கு லக் வேணுமா கிக் வேணுமா? அவர் கிக்ல தான் இருக்காரு. லக். லக், ஆல் தி பெஸ்ட். வாங்க. ஓகே, நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாமே ஜாலியா என்ட்ரி கொடுத்திருக்காங்க. இப்போ கேம் விளையாடுறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா ஷூட்டிங் 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 எப்போ பிஸி இல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. என்ஜாய் பண்ணலாமா? ஓகே மேம், ஷூர். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ரோஜா the boss. So இந்த ரவுண்ட்ல ஒவ்வொருத்தரையும் ஒரு கேள்வி கேக்குறேன். ஒரு கேள்விக்கு 5 பதில் சொல்லணும். ஒவ்வொரு பதில் கரெக்டா இருந்துச்சுன்னா 1000 ரூபாய், 5 கரெக்டா இருந்தா 5000. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் சான்ஸ் ஸ்வப்னா, உங்களுக்கான கேள்வி. பொண்ணுங்க லவ் பண்றேன்னு சொல்ற பசங்களை என்ன சொல்லி கழட்டி விட்டுடுவாங்க? வீட்ல மாப்பிள்ளை பாத்துருக்காங்க, வேற வழி இல்ல. மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. ஓகே, இல்ல நான் உன்னை வந்துட்டு ஃப்ரெண்டா தான் பாக்குறேன், உன்னை வந்து ஒரு லவரா நான் பார்க்கல. ஓகே, அந்த ஃபீலிங் எனக்கு வரல. ஓகே, ரைட் ஆன்சர். வேற நீ அந்த பொண்ணு கூட வந்துட்டு ஊர் சுத்திட்டு இருந்தா அது நான் பார்த்தேன், எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லி உனக்கும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இல்லாதது அவங்க மேல ஆமா தள்ளி பழி விட்டுட்டீங்களா? கிடையாது. அப்புறம் உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான். சோ அதனால தெரியல. கழட்டி விடல. ஃபர்ஸ்ட் லவ் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு மேரேஜ் பண்ணியாச்சு, அது அதனால தெரியல. கோகுல் சொல்ல முடியுமா? நான் ஏற்கனவே இன்னொருத்தர லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே இன்னொருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்கேன். எஸ், ரைட் ஆன்சர். ஸ்ரீதர், உங்ககிட்ட நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கழட்டி விடலாம். ஓகே. மீனாட்சி, மேம் இல்ல எனக்கு நீ அண்ணா மாதிரி அப்படி சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தது அதான் சொல்லுவோம். நோ. ஓகே, ரைட் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம்.
உங்க ஜாதி வேற அது எங்க ஜாதி அம்மா வேற அப்பா அவங்க தானே கழட்டி விடுவாங்க, இவங்க கழட்டி விட இவங்க மாட்டாங்களே. கூட பிடிக்கலன்னா பிடிக்கலன்னா ஏதாவது சொல்லி கழட்டி விட வேண்டியதானே. ஓகே ஸ்ரீதர், உங்களுக்கான கேள்வி பார்க்கலாம். பிரம்மச்சாரிகளுக்கு வீட்டு ஓனர்ஸ்க்கு அடிக்கடிக்கு எந்த விஷயத்துல சண்டை வரும்? அவங்க வீட்டு லேடிஸ் இவங்க யாராவது போகும்போது வரும்போது சைட் அடிச்சா நீ ப்ராப்ளம். பண்ற வேலை எல்லாம் சொல்லிட்டு இருக்கல. ஓகே, கரெக்டா சொல்லிட்டு. வீட்டுல தண்ணி அடிச்சா ப்ராப்ளம். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஆமா. ஒரே தண்ணி அடிச்சு கூத்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு வந்தா ப்ராப்ளம் வரும். பெரிய ப்ராப்ளம். பாத்தீங்களா, பெரிய ப்ராப்ளம். அப்புறம் வந்து வீட்டுல டிவியோ டேப்போ சவுண்ட் வச்சா ப்ராப்ளம் வரும். ஓகே, இது எல்லாமே நம்ம படத்துல பார்ப்போம். நிறைய படத்துல இந்த சீன் வரும். அப்புறம் வேற என்ன ப்ராப்ளம் வரும்? வாடகை ஒழுங்கா கொடுக்கும். வாடகை கொடுக்கலன்னா அது ஒரு ப்ராப்ளம். நீங்க சொல்லியிருந்தா அந்த 1000 உங்களுக்கு வந்திருக்குல்ல. அவன் அப்படிதான். பாத்தீங்களா, அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை வரும். 1000 மிஸ் ஆயிடுச்சு. என்ன மீனாட்சி சிரிச்சுட்டே இருந்தா எப்படி? உங்களுக்கான கேள்வி மீனாட்சி, உங்களை மாதிரி டிட்டோ ஒரு ஆளை ரோட்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஆச்சரியப்படுவோம். சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ். அப்புறம் அவங்கள பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆசை வரும், ஆர்வம். கிட்ட போய் Curious. கேப்பீங்களா? கண்டிப்பா. என்னன்னு கேப்பீங்க? ஈவன் இப்போ என்னையும் அவங்கள பார்த்தா கண்டிப்பா அவங்களும் என்கிட்ட பேசுவாங்கல்ல மேம். ஓ, ஓகே. உன் பேர் என்ன? உங்க அப்பா அம்மா யாரு? அப்புறம் கண்டிப்பா உடனே வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்லி செல்ஃபி ஆமா. செல்ஃபி வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லிடுவீங்க. ஓகே, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுவோம். பிடிச்சது அப்படின்னா ஒரே மாதிரி ஃபேஸ் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஷிப்காக ட்ரை பண்ணுவீங்க. ஓகே, வேற ஓகே. சப்னா, நீங்க சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட, நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவோம், அம்மா இந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்த்தேன், நான் என்ன மாதிரியே ஒரு பொண்ணு பார்த்தேன் அப்படின்னு. அப்பா அம்மாக்கு சொல்லுவீங்களா இல்ல அப்பாக்கு சொல்லுவீங்களா? ஒரே வாட்டி அப்பா கிட்ட அம்மா கிட்ட சொல்லுவாங்களா? ஓகே, ரைட் ஆன்சர். என்ன கோகுல், ரெடியா? அடுத்தவங்களுக்கு மட்டும் ஈஸியா சொல்லிட்டீங்க. உங்க கேள்விக்கு ஈஸியா சொல்வீங்களான்னு பார்க்கலாம். பொதுவா ஆண்கள் அவங்க சம்பளத்தை எதுக்கு அதிகமா பயன்படுத்துவாங்க? சத்தியமா சொல்லு, உண்மையா சொல்லு. எல்லாம் உண்மைதான் சொல்லுவாரு. இப்போ ஷாப்பிங். என்ன ஷாப்பிங்? ஓகே, ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி ஹோட்டல்ஸ். பார்ட்டியா? Party. ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ். ஓகே, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் வாங்கி தருது. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். கூட இல்ல, friends. ஃபினிஷிங் டச் பாத்தீங்களா? Friends தான். ஆமா, அது ஒரு நாள்ல காலி ஆயிடும். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கணும்னா சம்பளம் அவ்வளவுதான். டிராவலிங். டிராவலிங். நோ. காஸ்மெட்டிக்ஸ். ஆமா, காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றீங்களோ? பர்ஃப்யூம்ஸ் அந்த மாதிரி. பர்ஃப்யூம்ஸ்னா ஓகே. எனக்கு காஸ்மெட்டிக்ஸ்னா லிப்ஸ்டிக் எல்லாம் போடுவீங்களான்னு ஒண்ணு ராங்கா சொல்லிட்டீங்க. அந்த ஒண்ணு சொப்னா புது செல்போன்ஸ் அந்த மாதிரி வாங்குறது. செல்போன்ஸ். Thank you. ஓகே, ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க ஆன்சர்ஸ் அண்ட் லக்கா வாங்கிருக்காங்க. அவங்க லக் ஒரு வாட்டி பாத்துடலாம். ஸ்வப்னா 4000, ஸ்ரீதர் 6000, மீனாட்சி 4000 and Gokul 5000. So first round cool. எல்லாருமே நல்லா சொல்லிருக்கீங்க. நல்ல மார்க்ஸ், நல்ல கேஷ் வாங்கிட்டீங்க. இப்போ அடுத்த ரவுண்ட், இது கொஞ்சம் டென்ஷனான ரவுண்ட். ஏன்னா எலிமினேஷன் ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல கொஞ்சம் லேசா இருந்தீங்கன்னா கிக்கு தான். ரெடி? அந்த கிக் யாருக்குன்னு பாத்துடலாம். இப்போ செகண்ட் ரவுண்ட் விளையாட போறோம். இந்த ரவுண்ட் ஒருத்தரை நீங்க இம்ப்ரெஸ் பண்ணும். அப்பதான் லக் வந்து உங்ககிட்ட சேரும். லீஸ்ட் லக் வரவங்கள கிக் கொடுக்க போறோம். ரெடி? Ready. Let's start second round. All in all, அழகு ராஜா. அழகு ராஜான்னு நான் சொன்னேன். ஆனா அவர் அழகு ராணியா வரலாம், அழகு ராஜாவும் வரலாம். எந்த கெட்டப்ல வருவாருன்னு நான் சொல்ல முடியாது. ஆனா அவர் வருவாரு, இம்ப்ரெஸ் பண்ணா இம்ப்ரெஸ் ஆயிட்டு நிறைய லக் கொடுப்பாரு. கூப்பிடலாமா? Yes. Sure. Let's welcome அழகு ராஜா.
நான் வந்து ஆலினால் அழகுராஜாவோட 5வது சிஸ்டர் அலம்புல் அலமேலு ராணி. எங்களுக்கு ஒரு டவுட், ராணியா ராஜாவா? அது முதல்ல கிளியர் பண்ணு. ராணி. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? நான் வந்து மசாஜ் சென்டர் வச்சிருக்கேன். மசாஜ் சென்டரா? யா. என்ன பண்ணுவீங்க? லேடிஸ்க்குலாம் வந்து 0 சைஸ் கொண்டு வருவேன். ஜென்ட்ஸ்க்கு வந்து 6 பேக் 8 பேக் அண்ட் ஆல்சோ ஃபேமிலி பேக் பண்ணி விடுவேன். ஃபேமிலி பேக்கா? மசாஜ் மாதிரி மசாஜ்ல. யா. சரி, இப்போ எனக்கு நீ மசாஜ் பண்ணேன்னா நீ எனக்கு எவ்வளவு தருவ? நீ தான் கொடுக்கணும் மசாஜ் பண்றதுக்கு. நல்ல கதையா இருக்கேன். மூஞ்சிட்டெல்லாம் மசாஜ் வந்தா நீ தான் கதை இந்த கதையா இருக்கு. நீ தான் கொடுக்கணும். நான் மசாஜ் பண்ணி கொடுத்தா ஃப்ரீலான்சர்லாம் வர மாட்டேன். அப்படியே அமௌண்ட் லான்சர் தான். அமௌண்ட் ஆன்சர். ஓகே அலிமேலு, போய் உட்காருங்க, கேமை என்ஜாய் பண்ணுங்க, எல்லாருக்கும் லக் லக்கா கொடுங்க. ஓகே மேடம். வாங்க. ஓகே, எங்க அழகு ராணி ரொம்ப தான் டான்ஸ் பண்ணிட்டீங்க. சோ உங்க டான்ஸ் நாங்க பார்த்தோம், இப்போ இவங்க டான்ஸ் நீங்க பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டு லக் லக்கா கொடுங்க. ஷூர். ஃபர்ஸ்ட் சான்ஸ் ஸ்வாப்னா வாங்க. பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள், கேட்டாலும் வருமா, கேட்காத வரமா, இது போதுமா, இதில் அவசரமா, இன்னும் வேண்டுமா, அதில் நிறைந்திடுமா, நான் பார்த்த நாள் நம் வசம் வருமா, உயிர் தாங்குமா, என் விழிகளின் முதல் வலி. நிஜமடி பெண்ணே, தொலைவீரில் உன்னை நிலவீரில் கண்ணே நடமாட, வலியடி பெண்ணே வரை உலகில்லை, வதைக்கிறாய் என்னை மெதுவாக. நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள், கேட்டாலும் வருமா, கேட்காத வருமா. வேணாம் மில்கியா நீ. அதெல்லாம் கிடையாது, எனக்கு ஒரு நல்ல ஒரு கார்டு எடுத்துக்கிட்டேன். நானா கிளி ஜோசியமா பாத்துனுக்குறேன். அப்படிதான் உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க. அப்படிதான் உட்காந்துருக்கேன். பின்ன எது கார்டு எல்லாம் வச்சுக்கிட்டு? You can go to her place. சாரி ப்ளீஸ். கம்பத்தை கண்டா காலை தூக்குது நாய், எனக்கு அழகே இந்த வாய். Zero, 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 6,000. Thank you. ஸ்வப்னா, சாஃப்டா இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. அம்மா இப்போ ஸ்ரீதர் வாங்க. என்ன பண்ண போறீங்க? ஒரு ஃபீலிங் சாங். ஓகே. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங்க நீ கேளுங்கண்ணா, நான் வளரலண்ணா, ரொம்ப ஃபீலிங்கண்ணா. ஏ ஆனா நாமோ வாழ தேடி போவ, நீ வேணான்னு போனா தேவதாசாவ, அவளை டாட்டா சொல்வா பின்னால போவாத. ஊத்திகனா மனசு நீ கொஞ்சம் தேத்திக்கனா, வாட்டரு சேர்ந்துச்சுன்னா கொட்டுது காதல் தத்துவனா. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங்க நீ கேளுங்கண்ணா, நான் வளரலண்ணா, ரொம்ப ஃபீலிங்கண்ணா.
டார்லிங் வாங்க நல்லா ஆடினா அப்புறம் ஆடல தள்ளாடுனீங்க. அவர் உங்களுக்கு மசாஜ் பண்றதுலயே தான் இருந்தாரு. ஆமா என் தொழிலே தானே. ஸ்ரீதர் முதல்ல உன் பர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணு. பர்ஸ் நான் எடுத்துட்டு வரல. பல்ஸ் புடிச்சு பார்த்தேன். பல்ஸ் என்ன இங்கே இருக்கு? நான் டெய்லி பண்றது ஃபேஷியல். அந்த மாதிரி மேட்டர்ல நான் சோசியல். ஜீரோவா? நீங்க அடிச்சீங்க 2000 தான் கொடுத்தாரு. ஸ்ரீதர் அண்ட் ஸ்வப்னா எங்க அழகு ராணிய இம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்க. இப்போ மீனாட்சி இம்ப்ரெஸ் பண்றதுக்கு முன்னாடி சோ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மீனாட்சி கிளாசிக்கல் டான்ஸ். வாங்க மீனாட்சி. ஆரம்பத்துல சொல்லிட்டாங்கல்ல. ஆமா. செகண்ட் ரவுண்ட்ல நான் காமிக்கிறேன் என்னோட டாலன்ட். ஆமா மேம். ஓகே. வேதமாகியே நிற்கும் காதலே, காதல் என்பதும் கடவுள் என்பதும் அன்பின் வீரலே. ஓ யாதுமாகியே வேதமாகியே நிற்கும் காதலே, காதல் என்பதும் கடவுள் என்பதும் அன்பின் வீரலே. கல்லோடு வரும் காதல் மாறும் பக்தியாய், கண்ணோடு வரும் காதல் வாழும் சக்தியாய். அறிவாய் மனமே அறிந்தால் நலமே. அகலும் பயமே அனைத்தும் ஜெயமே. நாமும் வந்தது மொழியிடம், யாவும் வந்தது அவனிடம். என் மனம் எங்கும் மலர்ச்சோலை அவன் தந்தது, இலையுதிர் காலம் அதில் இங்கு ஏன் வந்தது? எதிலும் எதிலும் ஒரு நன்மை இருக்கும் என எடுத்துக் கொள்க என் அன்னமே. நினைக்க நினைக்க அது நடக்கும் நடக்கும் எனும் நம்பும் உள்ளம் பெறும் உன்னமே. அறிவாய் மனமே அறிந்தால் நலமே. சகஜத நிதனினி பனி பப 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 கமக சகஜ சகமா பனி. அகலும் பயமே அனைத்தும் ஜெயமே. யாதுமாகியே வேதமாகியே நிற்கும் காதலே, காதல் என்பதும் கடவுள் என்பதும் அன்பு மீறலே. What beautiful, wonderful, excellent performance. அந்த மதுரை மீனாட்சியே வந்து ஆடின மாதிரி இருக்குது என் கண்ணுக்கு பார்க்கும். எல்லார் கண்ணுக்கும் அப்பதான் இருந்திருக்கும். ஓகே, கீப் இட் அப். தேங்க்ஸ். ஓகே. பின்னி எடுத்தா பெண்டு நிமிந்துரும், பிரிச்சு மேஞ்சா பெடலு கைண்டிடும். அந்த மாதிரில நீ ஆடி இருக்க. Thank you. Zero. 4,000. Thank you. ஓகே, இப்போ கோகுல் உங்க மேல கண்ணு உங்களே பாத்துட்டு இருக்காங்க. வாங்க. ஒரு கண்ணு இல்ல, 2 கண்ணு. என்ன இம்ப்ரெஸ் பண்ண போறீங்க?
டான்ஸ் தான். டான்ஸாவா? அவ்வளவுதான். What a karuvad, 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 what a karuvad. சுட்ட வட போச்சுடா, வட்டம் கிழிஞ்சு போச்சுடா, என் கட்டம் அழிஞ்சு போச்சுடா, ரொம்ப மட்டம் தட்டியாச்சுடா, நான் கருத்து சொல்ல போறேன்டா. யார்கிட்ட டான்ஸ் கத்துக்கிட்ட? பிரேசில்ல. அந்த மாஸ்டர்கிட்ட என்ன கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுப்பா. ஓகே. நானும் கத்துக்கிறேன் அந்த டான்ஸை. என்ன இப்போ பின்னி மேரியாப்பா. சரக்குல கலக்குறாங்க சோடா, நம்ம ஜன்சா பண்ணலாம் வாடா. Zero. 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 One more zero. பாத்தீங்களா எல்லாரும் எங்க அழகு ராணிய இம்ப்ரெஸ் பண்ணி லக்கா வாங்கியிருக்காங்க. அவங்களோட லக் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸ்வப்னா 10,000, ஸ்ரீதர் 8,000, மீனாட்சி 8,000 and கோகுல் 7,000. இருக்கிறதுல நீங்க தான் லிஸ்ட். ஏன்னா நீங்க ரொம்ப பிடிச்சு போச்சு எங்க அலுவேலுக்கு, அதனால பக்கத்துல சேர் காலியா வெயிட் பண்ணுது. வாங்க மசாஜ் பண்ணுவாரு. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை. ஓகே, கோகுல் எலிமினேட் ஆயிட்டாங்க. 3 பேர் ஹாப்பியா இப்போதைக்கு? ஏன்னா அடுத்த ரவுண்ட் எலிமினேஷன் ரவுண்ட், இன்னொருத்தர் எலிமினேட் ஆக போறாங்க. அது யாருன்னு பாத்துடலாமா? எஸ் பாத்தலாம். Let's start third round. Bye ராஜா bye. இந்த ரவுண்ட்ல வந்து நாங்க டிஃபரெண்ட் கேம்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கேம்ல உங்க காசு நீங்களே பெட் கட்டி ஜெயிக்கணும். ஓகே. சோ ஒவ்வொருத்தர வரும்போது 3 கார்டு கொடுக்குறேன். ஒரு கார்டு நீங்க செலக்ட் பண்ணா அதுல என்ன கேம் இருக்குன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் மேல நீங்க பெட் கட்டணும். நீங்க செலக்ட் பண்ண கேம்ல நீங்க ஜெயிச்சா அவங்க உங்களுக்கு காசு கொடுப்பாங்க, தோத்தா நீங்க அவங்களுக்கு காசு கொடுக்கணும். ஓகே, கிளியர்? வாங்க ஸ்வப்னா. யார் மேல பெட் கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? எல்லாரும் என்ன விட கம்மியா தான் இருக்காங்க. கட்டணுமே, யாரோ ஒருத்தர் மேல கட்டுங்க. ஓகே, ஸ்ரீதர் எவ்வளோ? 1000 rupees போதும். 1000. உங்களுக்கான கேம் பலூன் ஓடை. ஓகே ஸ்வப்னா, உங்க முன்னாடி கலர்ஃபுல் பலூன்ஸ் இருக்கு. 55 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இந்த 55 செகண்ட்ஸ்ல ஒரு 10 பலூன் உடைச்சிடணும். ஓகே, இப்படி தானே? ஜஸ்ட் இப்படி தானே ஓடிக்கணும்? ஆமாமா, இங்க வச்சுட்டு அது மேல உட்கார்ந்து அப்படி உடைக்கணும். ஐயோ, கையில தொடாம. சரி ட்ரை பண்றேன். Your time starts now.
அப்புறம் நீங்க இப்படி வரீங்க. தேங்க்யூ மேடம். ஃபர்ஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். ஸ்ட்ராங்கா இருக்கு. 15 அடிச்சிட்டீங்க. 5000 வாங்கிடுங்க. ஓகே. ஸ்ரீதர் வாங்க. ஸ்ரீதர் யார் மேல கட்ட போறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? நான் தரமாட்டேன். ஏன் 6000. நீ என்ன கேம் ஆட போறேன்னு நானும் பாக்குறேன். விட்ட அமௌண்ட் எல்லாம் உங்களை எடுக்கணும்னு. வாவ், இன்ட்ரஸ்டிங். உங்களுக்கான கேம் குறி பார்த்து ஏறி. ஓ ஓகே ஸ்ரீதர், உங்க முன்னாடி கலர்ஃபுல் பாட்டில்ஸ் இருக்கு. இங்க குட்டி குட்டி ரப்பர்ஸ் இருக்கு. இது தெரியுமா? சின்ன வயசுல கல்லால அடிச்சிருப்போம். இது நான் ட்ரை பண்ணதே இல்ல இது வரைக்கும். இப்போ ட்ரை பண்ணுங்க. 55 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 55 செகண்ட்ஸ்ல ஒரு 4 பாட்டில் கீழே போட்டீங்கன்னா போதும். ஓ ஓகே. ரெடி? Your time starts now. ஓகே மேடம், நானே வாங்கிட்டேன். 1 2 3 4 5 6. கரெக்டா இருக்காங்க. போங்க. இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்ல, ஆடுட சின்ன தம்பி, அதனால நமக்கு துன்பம் இல்ல, ஆடுட சின்ன தம்பி. பாவம் ஸ்ரீதர் செலக்ட் பண்ண கேம்ல 6000 லாஸ் பண்ணாரு. இப்போ மீனாட்சிக்கு லேசா டென்ஷன் ஆரம்பிச்சது. மீனாட்சி கேம். மீனாட்சிக்கு டென்ஷனா இருந்தாலும் ஆடே ஆகணும். ஏன்னா ஃபைனல்ஸ் போனோம்ல. ஆமா. வாங்க. யார் மேல கட்ட போறீங்க? அவ்வளவு கட்டுறீங்க. 8000 கட்டலவா? 8000 கட்டுங்க. அப்படினா என் மேல கட்டுங்க. இல்ல ஸ்வப்னா 1000. சேவ் கேம். உங்களுக்கான கேம் பறக்கும் தட்டை. ஓகே மீனாட்சி, உங்க முன்னாடி கலர்ஃபுல் ஃப்ளைங் சாசர் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா கிளாஸஸ் இருக்கு, ஒண்ணு மேல ஒண்ணு. சோ 2 கிளாஸ் சேர்த்து உழுந்தாதான் ஒண்ணு கணக்கு. 55 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 55 செகண்ட்ஸ்ல 5 செட்டு கீழே உழுந்தணும். ரெடி? ரெடி. Your time starts now. இது வந்து டாக்டிக்ஸ். போங்க 1000 கொடுத்துருங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் பெட் கட்டிட்டு சூப்பரா விளையாடி இருக்காங்க. ஆனா லக் அப்படியே மாறிச்சு. பார்க்கலாம். ஸ்வப்னா 18000. Thank you. Sridhar 1000 and Meenakshi 7000. So least இருக்கிறது நீங்க தான். கோகுலுக்கு வந்து பக்கத்துல சேர் போடுங்க. ஹெல்ப் பண்ணுங்க பக்கத்துல. இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம், சிறு பழிதாங்க கூடலையே,
சிறு படிதாங்க கூட நீ. ஓகே பாவம் 2 பசங்க ஓரமா உட்கார்ந்து இருக்காங்க. சோ ஃபைனல் ரவுண்ட் வந்து வின்னர் டிசைட் பண்ண போற ரவுண்ட். உங்க 2 பேர்ல யார் வின்னர்னு பார்க்கலாமா? டெஃபினட்டா 2 பேரும் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. Let's start final round. ராஜா ராணி. ஓகே ஹையஸ்டா இருக்குது ஸ்வப்னா. உங்களுக்கு ஒரு கிஃப்ட். இது நானா கொடுத்த கிஃப்ட் வேணா வச்சுக்கலாம் இல்லனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே சோ இன்னும் 2 கையெல்லாம் தொடக்கூடாது. அங்க ராஜா இருக்காங்க, இங்க ராணி இருக்காங்க, உங்க கையில பொம்மை. இந்த 3த்துக்குள்ள எதுல லக் நிறைய இருக்குன்னு நீங்களே டிசைட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ராஜா ஓகே மீனாட்சி மேம் ராணி இருக்கு, இங்க குட்டி பொம்மை இருக்கு. எது வேணும்? ராணி மேம். ஒருத்தருக்கு ராஜா ஒருத்தருக்கு ராணி. நீ யாருக்கு வேண்டாமா செல்லம்? உங்களுக்கு தான் இதுல என்ன இருந்தா எனக்கு தான். ஓகே 1 2 3 4 5. ஓகே எனக்கு இவ்வளவுதான் எனக்கு. சோ அவங்க 2 பேரோட லக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராஜா பார்க்கலாமா ராணி இல்ல பார்க்கலாமா? ராஜா பார்த்துடலாமா? சரி வாங்க. ராஜா ஜி பூம்பா ஓபன். எனக்கு 5000 வந்ததுன்னு சிரிப்பீங்களோ? நான் 5000 ஜாஸ்தி தானே. இப்போ உங்களுக்கு எவ்வளவு வரும்னு பார்க்கலாம் வாங்க. ராணி லக்க 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 ஓபன். கால் வலி கை வலி எந்த வலியும் இல்ல. எனக்கு தலைவலி தவிர. அமௌண்ட் அப்படி என்ன பண்றது? எக்ஸ்பெக்ட் என்ன பண்ணவே இல்ல. கஷ்டமா இருக்கா? ரொம்பவே கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் கூட சொல்ல முடியல என்னால. அமௌண்ட் நம்ம கிட்ட வந்தா நல்லா இருக்கும் இல்ல? ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கேம் முடியல. இப்பதான் ரியல் கிக் நீங்க பார்க்க போறீங்க. இந்த ரவுண்ட்ல கிரீன் வந்தா லக், ரெட் வந்தா கிக். ஃபர்ஸ்ட் லீஸ்டா இருக்கிறவங்களுக்கு தான் நாங்க ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுப்போம். இப்போதைக்கு நான் தான். ஸ்வாப்னா நீங்க தான் லீஸ்ட். ஃபைனல் சான்ஸ். கடவுளை நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த ட்விஸ்டரை சுத்துங்க. கிரீன் வந்து நின்னுச்சுன்னா அந்த 47,000 உங்க சொந்தம். ஓகே கண்டிப்பாக. வாங்க. கடவுளே பெருமாளே அப்பாடா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஸ்வப்னா. இப்ப சந்தோஷம். புகை வருது சூடா. சரி சொப்னா போலாமா? நான் டிராப் பண்றேன். சரி இல்ல என் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. இங்க அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணுமே. நல்ல கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்பின்னரை சுத்துங்க. இந்த கிரீன் வந்து நின்னாதான் லக் வரும், இல்லன்னா கிக்கு தான். சுத்துங்க. கொண்டு போலாம். ஒண்ணும் இல்ல. கொண்டு போலாம். ஓகே ஸ்வப்னா 18,000 உங்களுக்கு. கொஞ்ச நேரம் அந்த சந்தோஷம் கொடுத்துச்சு உங்களுக்கு. ஆனா எனக்கு லக் அப்படி போயிடுச்சுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நேரம் உங்களுக்கு நல்லா இருக்கு.
உங்க அப்பா மாதிரி கோகுல் உங்களை விடுறாங்க. தாத்தா மாதிரி நோ ப்ராப்ளம் கொடுங்க. 47,000 இந்த எபிசோட் வின்னர் நீங்க தான் மீனாட்சி. Thank you, ma'am. ஹாப்பி? கண்டிப்பா ரொம்ப மேம். என்ன இந்தாங்க அப்பா. அப்பா எல்லாரும் எடுத்து போங்கப்பா. இது ஃபுல்லா கொடுங்க, தாத்தாவே கொடுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் ஃபுல்லா என்ஜாய் பண்ணேன். நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த லக்கா கிக்கால மறுபடியும் சந்திப்போம். அதுவரை கீப் ஸ்மைலிங். பை பை.